ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்னைக்கு பாலாஸ் கிச்சனில் பாஸ்மதி ரைஸ் வச்சு நம்ம ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸு எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி திராட்சை எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நமக்கு பாயசம் அப்படின்னா முந்திரி திராட்சை சேர்த்தா தான் நல்லா இருக்கும். அது ஒரு பாயசம் மாதிரி இருக்கும். அதனால நான் முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவரே தெரியாது. அதனால நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடியை எடுத்து வச்சிருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை இந்த பால் 1/2 லிட்டர் பாலை விட்டு வேக வச்சுக்கலாம். மறுபடியும் நான் இன்னொரு 1/2 லிட்டர், டோட்டலாக 1 லிட்டர் சேர்க்க போகிறேன். இது காய்ச்சாத பால். இதை இதில் சேர்த்திட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு காய்ச்சின பாலை 1/2 லிட்டர் நான் அப்புறமா சேர்க்க போகிறேன். அதை நம்ம சேர்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம். நல்லா குழசலாக வேகணும். வேக வச்சு குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். நான் குக்கரில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் இந்த அரிசியையும் பாலையும் சேர்த்துருக்கேன். நம்ம டைரெக்டாக சேர்த்தணும் அப்படின்னா அடி பிடிச்சிருச்சுன்னா உடனே வாசனை அப்படியே தெரிஞ்சு போயிடும். ஒரு பாத்திரத்தில் வச்சு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபு, அடி பிடிக்காது. நமக்கு கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வைக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேணுமோ 10 நிமிஷம் வேணும்னாலும் கூட நாம எக்ஸ்ட்ராவா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதனால நான் ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். ஏன்னா பால் பொங்கி வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு நான் ஒரு பெரிய பாத்திரத்துல விட்டுருக்கேன். அப்புறமா இதை வெந்து எடுத்துட்டு தான் நம்ம சர்க்கரை மற்றதெல்லாம் சேர்த்தணும். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க சாதத்தை எத்தனை நேரம் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த பால் நல்லா குறுகி நல்லா திக்காக நல்லாயிருக்கும். அதனால் நம்ம போட்டிருந்த இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா வெந்துருச்சு. நான் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி கொடுக்கலாம். பார்த்து அடி பிடிச்சிடாம, கொஞ்சம் அடி பிடிச்சாலும் வாசனை மாறி போயிடும். இப்போ நம்ம நான் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுறேன். பாருங்க, நான் சர்க்கரை கரைஞ்ச உடனே நான் பாலை சேர்த்துட்டேன். இங்கே பாருங்க, சேமியா மாதிரியே பாஸ்மதி ரைஸ் நல்ல நீளமாக இருக்கு. ரொம்ப வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நாம் வச்சிருக்கிற ஏலக்காய் பொடியும் முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் பால் பிரிஞ்சு போயிடும். அதனால நம்ம சாதத்திலேயே பால் நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி நம்ம காய்ச்சின பால் தான் விட்டுருக்கோம். ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சர்க்கரை கரைஞ்சா போதும் நமக்கு. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை நான் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நிறையா சேர்க்க வேண்டாம். நிறையா சேர்த்திங்கன்னா அந்த வாசனை நமக்கு பாஸ்மதி ரைஸோட வாசனையே நமக்கு தெரியாது. அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்மளோட பாஸ்மதி ரைஸ் பால் பாயசம் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.